அவல் புட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதான் அந்த கன்சிஸ்டன்சி. அவல் புட்டு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 1 கப்பு அவல் எடுத்துட்டுருக்கேன். நான் அதை நெய்யில் லேசாக வறுத்துக்கணும். ரெட் அவல் ஒயிட் அவல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். நல்லா ரோஸ்ட்டாக எடுத்து இதை இப்போ மிக்சியில் போட்டு ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துக்கணும், அவ்வளோதான். எந்த அளவு அவல் எடுத்துருக்கோமோ இதே கப்பில் 1/2 கப்புக்கு வெல்லம் எடுத்து இதை கொதிச்சுன்னு இருக்கு. இது நல்லா பொடிச்சுட்டேன். கொஞ்சம் நரன்னு எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் இதுவாக இருக்கும், நொரன்னு இருக்கணும். இந்த அவலை வந்து கொஞ்சோண்டு ஜலம் தெளித்து அப்படியே பெசறின மாதிரி வச்சுக்கணும். ரொம்ப விடக்கூடாது. ரொம்ப விட்டால் இப்போ நொசன்னு போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஜலத்தை தெளித்து பண்ணிக்கணும். இப்போ ஜலம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெசரி வச்சா இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊறித்து அப்படின்னாக்கா சாஃப்டாகிடும் நல்லா. எந்த கப்பில் அவல் எடுத்துக்கிறோமோ அதில் 1/2 கப்பு தேங்காய், 1/2 கப்பு வெல்லம். வெல்லம் இப்போ நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா அதில் மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக தண்ணி விடாத கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறின்னு இருந்தீங்கன்னாக்கா கரெக்டாக கன்சிஸ்டன்சி இது இந்த அளவு இருக்கும். இது இப்படி இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா சாஃப்டாகிடும். இதில் இப்போ இந்த வெல்லம் பாகு வச்சது இருக்கு இல்லையா, இதை குத்துறேன். இதை குத்திட்டு தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அரிசி எல்லாம் பண்ணுறதை விட அவல் புட்டு வந்து ரொம்ப ஈஸி. திக்க அவல் வாங்கினா செவக்க நல்லா வறுத்துக்கணும். சாஃப்ட் அவலாக இருந்தால் லைட்டாக வறுத்துட்டிங்கனாலே போகிறோம், நல்லாயிருக்கும். இது நல்லா எடுத்து இதை நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு இது ரெண்டையும் இதில் போடணும். அவ்வளோதான் அவல் புட்டு. இது அவல் புட்டு ரெடி ஆகிடுது.